டிரைவர் உட்கார வேண்டிய இடத்துல டிரைவர் உட்காரணும், அப்போ தான் வண்டி போகும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, சோபா செட்டை வாங்கிங்க அந்த கதவுக்கு பக்கத்தில் ஒட்டி வடக்கு செவத்தில் சாய்ச்சி நல்லா போட்டு வச்சிடுறாங்க. இன்றைக்கி வர சோபா செட்டெல்லாம் 300 கிலோ இருக்குது, 150 கிலோ 300 கிலோ இருக்குங்க, வெயிட்டாக இருக்குது. அதை கொண்டு போய் அங்கே வைக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி இருந்துன்னா ஒரு 2 அடி தள்ளி போடுங்க. பண பிரச்சனைனா ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்க வேண்டியது ஹாலில் ஒட்டக்கூடாது. கிழக்கு செவத்துலையும் வடக்கு செவத்துலையும் ஒட்டாமல் சோபா செட்டு போடுறது சாலை சிறந்தது. தெற்கை மேட்டை ஒட்டி போட்டு வடக்குலையும் கிழக்கிலையும் கூட டிவி வச்சுக்கலாம். இப்போ டிவிகள் முதல்லலாம் வந்துங்க கீழே பூமியிலேருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மரத்தில் அமைச்சு வச்சுட்டு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாதுங்க, எல்இடி வந்துருச்சு. எவ்வளோ பெரிய டிவியாக இருந்தாலும் செவத்தில் அப்படியே ஒரு பட்டன் வச்சு அமுத்தி நிற்க வச்சிடலாம். அது வெயிட் கிடையாது, பூமியிலிருந்து வெயிட் வச்சா தான் வெயிட். ஆகவே இந்த மாதிரி பண்ணினாவே சாலை சிறந்ததுங்க. சமையல் ரூம் வந்து கிழக்கு அக்னி மூலையிலும் அமைக்கலாம். கிழக்கு அக்னி மூலையில் அமைக்க முடியவில்லை என்றால் மேற்கு வாயு மூலையில் மேற்க பார்த்தும் சமையல் பண்ணலாம். மேற்கு வாயு மூலையிலேயே அமைக்கக்கூடிய இடமாக இருந்தால் அந்த இடத்துல கிழக்க பார்த்தும் சமையல் அமைக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு சிலர் வந்துங்க 75% சமையல் ரூம் போட்டுருவாங்க. அந்த இடத்துல கிழக்க பார்த்த மாதிரி சமையல் பண்ணால் அந்த வீட்டில் பெண்களுக்கு ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது அனுபவ ரீதியாக தான் உணர முடியுங்க. நிறைய பேருக்கு இதெல்லாம் சிஸ்டமாக தெரியாது. முக்கியமான விஷயம் இதில் மேற்கு வாயு மூலையை பார்த்து சமையல் செய்வதே சாலை சிறந்தது.